வெல்கம் டு சயின்ஸ் பார்ட். நம்ம இந்த வீடியோவில் வந்து 2024ஆம் ஆண்டு பிசிக்ஸ் எம்சிக்யூஸ்ல 11 தொடக்கம் 20 எம்சிக்யூ விளக்கம் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ வந்து பவுண்டராகலியை பற்றி பார்க்க போகிறோம். பவுண்டராகலி என்னென்னு சொன்னால், பரடேயின் மின்காந்தல் தூண்டல் பற்றிய விதி 2 போட்டு 5 விட தராங்க. ஓகேண்ணே, இப்போ ஒவ்வொரு விடையை செக் பண்ணுவோம். முதலாவது விட வந்து ஏற்றத்தின் காப்பு விதியுடன் தொடர்பட்டது. இந்த ஏற்ற காப்பு விதியோட தொடர்பட்டது வந்து கேர்ச்சோவின் சந்தி விதி. கேர்ச்சோவின் சந்தி விதி என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஒரு சந்தியில் ஒரு சுற்றில் ஒரு சந்தி இருக்குண்டா, அந்த சந்தியில் மின்னோட்டம் வந்து இப்படி ரெண்டாக பிரிஞ்சு போகக்குள்ள இது ரெண்டையும் கூட்டுத்தொகை வந்து வார மின்னோட்டத்தை சமனாக இருக்குது. இதுதான் வந்து ஏற்ற காப்பு விதியில் நிறுவப்பட்ட விஷயம். அப்போ ஏற்ற காப்பு விதியோட தொடர்பட்டது வந்து கேர்ச்சோவின் சந்தி விதி. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால் சக்தி காப்பு விதி. அதான் இந்த கேள்விக்கும் விடையாக இருக்கும். என்னென்னு சொன்னால், இந்த பரடையின் மின்காந்தல் தூண்டல் விதியை வந்து இந்த இருக்குது. அதாவது ஒரு சுற்றில் தூண்டிய மின்னியக்க விசையானது அதில் ஏற்பட்ட காந்தப்பாய மாற்று விதத்துக்கு சமனாக இருக்கும். இதுதான் பரடையின் விதியாக இருக்கும், மின்காந்தல் தூண்டல் சம்பந்தமான விதி. இதுதான் வந்து சக்தி காப்பு விதியோட தொடர்பட்டு நிறுவப்பட்ட ஒரு சமன்பாடு. அப்போ இது விட 2ஆவதாக இருக்கும். அடுத்த 3வது விட வந்து நியூட்டன்ட 3ஆம் விதி. எந்த ஒரு தாக்கத்துக்கு சம்பந்தம் எதிரான மறுதாக்கம் உண்டு, அது தெரிஞ்ச விஷயம். அடுத்தது கோண உந்த காப்பு விதி. அதாவது ஒரு தொகுதியில் புற முறுக்கம் தாக்காட்டி அந்த தொகுதியின் ஆரம்ப கோண உந்தமும் இறுதி கோண உந்தமும் சமனாக இருக்கும். அடுத்தது 5வது ஏகபரிமாண உந்த காப்பு விதி. அதாவது ஒரு தொகுதியில் புற விச தாக்காட்டி அந்த தொகுதியின் ஆரம்ப உந்தமும் இறுதி உந்தமும் சமனாக இருக்கும். ஸோ இதன்படி இந்த பவுண்டராகலிக்கு 2வது விட பொருத்தமாக இருக்கும். இப்போ வந்து 12ஆகலியை பற்றி பார்க்க போகிறோம். 12ஆகலி வந்து 6 உடைய ஒரு சீரான ஏகவீன வட்டத்தட்டிலிருந்து 6 உடைய ஒரு வட்டப்பகுதி உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு நீக்கப்பட்டுள்ளது. தட்டின் எஞ்சிய பகுதியின் புவியீர்ப்பு மையம் மிக பெரும்பாலும் இருக்கத்தக்க புள்ளி என்னன்றது கேள்வி. இதில் வந்து முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம், ஒரு 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 கோல் ஒன்று இருக்குன்னா அந்த கோல்ற திணிவு அந்த கோல்ற நீளத்துக்கு நேர்வித சமனாக இருக்குது. ஒரு தட்டு ஒன்று இருக்குண்டா, தட்டு மாதிரி சாமான்களுக்கு அதில் திணிவு அதில் பரப்புக்கு நேர்வித சமனாக இருக்குது. ஒரு கோலம் போன்ற அப்படிப்பட்ட ஆக்களுக்கு, ஒரு திண்மக்கோளம் போன்ற ஆக்களுக்கு அவங்களோட திணிவு அவங்களோட கன அளவுக்கு நேர்விசமாக இருக்குது. இப்போ இந்த கேள்வியில் சீரான ஏகவீன வட்ட தட்டுன்னு சொல்கிறதுனால இந்த தட்டுன்ற திணிவு அதன் பரப்புக்கு நேர்விசமாக இருக்குது. அது முக்கியமாக தெரிய வேண்டிய விஷயம். அதனால தான் இது மொத்தமாக 2r உடைய ஒரு தட்டாக தானே இருந்தது. அப்போ இப்போ வந்து அதில் 6 உடைய தட்டை வந்து ஒரு சின்ன பகுதியை வெட்டியாக கட்டியிருக்காங்க. இப்போ 2r உடைய தட்டுன்னு சொன்னால் நம்மளுக்கு தெரியும், அதில் பரப்புக்கு வந்து அதில் ஃபுல் பரப்பு வந்து பையார் வர்க்கமாக இருக்க போகுது. அப்படி பார்க்கக்குள்ள இந்த மொத்த திணி வந்து 2r இருக்கக்குள்ள 4m இருந்தால் அது 6 வந்து 6 இருக்க அந்த பகுதி அகற்றக்கூட அதில் திணிவு வந்து m இருக்கும். அதில் பரப்புக்குத்தான் திணிவு நேர்விசமனாக இருக்குமென்னா முடிவு எடுத்துட்டோம், ஸ்டார்ட்லேயே சொல்லிட்டேன். அப்போ இது வந்து மொத்த திணிவு 4m அது நடுவில் இருக்கும். இப்போ m திணிவை அகற்றுறாங்க. ஸோ 3m வந்து இங்கே இருந்திருக்கும். இப்போ நம்மளுக்கு தெரியும் இந்த அகற்றின எம் திணிவுக்கும் இதுக்கும் இடையிலான தூரம் மாறும். தானே 6 இருக்கும். அப்போ இந்த கீழே இந்த படத்துக்குரிய விளக்கம் வந்து கீழே போட்டிருக்கு. இവിടുത്തെ எம் திணிவு இருக்க போது, இங்கே 4m திணிவு இருக்க போது, இங்கே வந்து 3m திணிவு இருக்க போகுது. இது ரெண்டுக்குமான தூரம் தான் வந்து 6ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு தெரியும் இதுக்குமான தூரம் 6/3 இருக்குது. ஆகவே இதில் C என்ற புள்ளி வந்து மையத்தில் இருக்குது. ஓகே, E என்ற புள்ளி வந்து அண்ணளவு ஒரு 6 தூரத்தில் இருக்க மாதிரி தெரியுதுப்பா. 6/3 எந்த விட வரணும், D என்ற புள்ளி வரணும். இவ்வளோ விஷயம். இது வந்து முழுக்க அந்த ஒரு கோலாக இருந்தால் நீளத்தில் திணிவு நேர்விசமனாக இருக்கும், ஒரு தட்டாக இருந்தால் அதை பரப்புக்கு திணிவு நேர்விசமனாக இருக்கும். அதே நம்ம வந்து ஒரு கோலம் போன்ற திண்ம ஆக்களாக இருந்தால் உங்கள்ட கன அளவுக்கு திணிவு நேர்விசமனாக இருக்கும்ன்ற விஷயமும். அதுக்கு பிறகு இந்த இது வந்து எம்முக்கும் 4mக்கும் 6ன்னு சொன்னால் இங்கே 6/3 போடுற அந்த விஷயம் சமநிலை விஷயம் தெரிஞ்சிருந்தால் போதும். ஓகே, அப்போ அப்படி பார்த்தோம்னா இந்த 12வது கேள்விக்கு வந்து விட வந்து 4வது விடையாக இருக்கும் டி. இப்போ வந்து 13வது கேள்வியை பார்க்க போகிறோம். 13வது கேள்வி வந்து A, B எனும் இரு ஒளிமுதல்கள் ஒரு புள்ளியிலிருந்து தூரம் 6 உள்ளன. அப்புள்ளியில் அளக்கப்படும் ஒளிச்சரிவு மட்டங்கள் முறையே 72 டெசிபல் 92 டெசிபல் ஆகும். அப்புள்ளியில் முதல் ஏயின் ஒளிச்சரிவு I எனின் அப்புள்ளியில் முதல் பியின் ஒளிச்சரிவு யாதென்றது கேள்வி. ஸோ இது வளமையாக 7ல் வர நோமலான கேள்வி. பேசிக்காக நம்மளுக்கு தெரிஞ்ச சமன்பாடு தான் ஒளிச்சரிவு மட்டம் தொடர்பான சமன்பாடு. ஒளிச்சரிவு மட்டம் பீட்டான்னு சொல்கிறது 10 log 10 ஐயின் கீழ் ஐநோட்டன் இருக்குது. இதில் பீட்டான்னு சொல்கிறது ஒளிச்சரிவு மட்டம்,
இது வந்து அந்த குறித்த ஐன்னு சொல்கிறது குறித்த இடத்துல இருக்கிற ஒளிச்செறிவு, ஐநோட்டுன்னு சொல்கிறது கேள்தன்மை நுழைவாயில்னு சொல்கிறது. அதில் பெருமானம் வந்து 10/12 இருக்குது. ஓகே தானே, இவ்வளோதான் விஷயம். அப்போ முதலாவது நான் எழுதியிருக்கேன் வந்து இங்கே 2 ஒளிமுதல் இருக்குல்ல, ஸோ 2 சமன்பாடு β1க்கும் β2க்கும் தனித்தனியாக எழுதியிருக்கேன். இதிலிருந்து முதலாவது சமன்பாடுலேருந்து 2வது சமன்பாட்டை கழிச்சு விட்டோம்னா இந்த 3வது கோவை வந்து வரும். அதாவது β1 - β2 சமம் 10 log 10 I1 I2 வரும். இவ்வளோதான் விஷயம். இதில் வந்து அந்த தரவுகளை பிரதிவிட்டு விட்டோம்னா சரி, ஒரு நார்மலான சமன்பாட்டு கேள்வி இந்த கேள்வி. ஸோ ஸ்டார்ட்டில் 92, அப்புறம் வந்து அது மற்றது வந்து 72 இருக்குது. ஸோ அப்படி எழுதினோம்னா I' I ஏன் அவங்க A என்ற இடத்த வந்து ஒளிச்செறிவு I என்று தாராங்க, அதனால் கீழே I போட்டிருக்கேன். மேலே காண வேண்டியது வந்து ஒளிச்செறிவு I' என்று போட்டிருக்கேன். இதுலேருந்து கழிச்சோம்னா 20 வரும். 10 log 10 I' I வரும். 20 இந்த சேரும் வெட்டு படிச்சுன்னு சொன்னால் 10 2ஆம் அடுக்கு அதாவது 100 I'. ஆகவே I' 100 I என்று வரும். 5ஆவடியாக இருக்குது. 13ஆம் கேள்விக்கு 5ஆவட வருது. இப்போ வந்து 14ஆம் கேள்வியை பற்றி பார்க்க போகிறோம். 14ஆம் கேள்வி வந்து ஒரு இலட்சிய நிலைமாற்றியின் முதன்மைச் சுருள்கள் 200 முறுக்குகளையும் துணைச் சுருள்கள் 400 முறுக்குகளையும் கொண்டுள்ளன. முதன்மை இடை வர்க்கமூல வோல்ட்டளவு 110 வோல்ட், ஆடலோட்ட வோல்ட்டோட முதலுடன் தொடுக்கப்பட்டுள்ளது. அதனுடான வந்து 10 ஆம்பியர் ஓட்டம் பாய்கிறது. இப்போ துணைச்சுருளில் வந்து வோல்ட்டளவையும் ஓட்டத்தையும் கேட்குறாங்க. இந்த கேள்வியில் ஸ்டார்டிங்லேயே 14ஆம் கேள்வி ஸ்டார்டிங்லேயே ஒரு லட்சிய நிலைமாற்றி என்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏனெண்டா நம்ம லட்சிய நிலைமாற்றி என்று சொன்னால் தான் நம்ம இந்த முடிவுகள் எடுக்கலாம். ஓகேதானே, ரைட். இப்போ வந்து இது நோமலான கேள்வி. இந்த படத்தை பார்த்தா நோமலாக விளங்கும். இது வந்து முதன்மை சுருள், இது வந்து துணைச்சுருள். ஓகேதானே, இது வந்து முதன்மை துணைச்சுருள். இங்கே சுட்டுகள் ரணிக்க NP, அதில் ஓடுற இருக்க வோல்ட்டளவு VP, ஓடுற ஓட்டம் IPன்னு எடுத்தோம்னு சொன்னேன். அதே போல் துணைச்சுருளுக்கும் இந்த காட்டிருக்க போல கோவில் எடுத்தோம்னு சொன்னால் இந்த சமன்பாடு நம்ம எழுதலாம். இது நோமலாக நம்ம தியரிலேயே படிச்சிருப்போம். தியரிலேயே நோமலாக இந்த விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது ஒன்று கரெக்டான ஒரு சமன்பாட்டு கேள்வி தான். இப்போ இந்த இருக்க இது ரெண்டையும் உள்ளடக்கி கீழே சமன்பாடு ஓட்டுருக்கு. என்ன, முதன்மைச்சுருள் எண்ணிக்கை வந்து 200, துணைச்சுருளில் 400. முதன்மைச்சுருளில் ஓட்டளவு வந்து 110, துணைச்சுருளில் வோல்ட்டளவு எவ்வளவுன்றது கேள்வி. இப்போ இது ரெண்டையும் பாவிச்சு போட்டிருக்கேன். விட வந்து 220 வோல்ட் வருது. ஓகே, அடுத்து வந்து பார்த்தோம்னு சொன்னால் வந்து மின்னோட்டம் இந்த இருக்குது. இந்த இருக்க கோவையையும் இந்த கோவையை நான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ரைட் தானே. முதன்மை சுருளில் பார்த்தோம்னா 200, துணைச்சுருள் வந்து 400. முதன்மை மின்னோட்டம் வந்து கீழே, கவனம், IP வந்து கீழே வரும். ஓகே, லட்சிய நிலைமாற்றி என்று சொன்னால் தான் நம்ம வந்து இந்த கோவையை எழுதலாம். ரைட், ஓகே. இந்த வலுவிரியம் இல்லைன்னு எடுத்து தான் இந்த கோவையை நம்ம எழுதுவோம். வலுவிரியம் இங்கே இல்லை எடுத்து தான் கோவை எழுதுவோம். அது தீரில் நம்மளை அவங்க படிச்சிருப்பீங்க. அப்போ வந்து இந்த கோவையும் கனெக்ட் பண்ண 200 × 400 7 முதன்மை சுருளில் 10 ஆம்பியர், துணைச்சுருளில் எவ்வளவு விட 5 ஆம்பியர் வரும். இப்போ நார்மலாக இதில் நிலைமாற்றிய செட்டப் இப்படி இருக்குது. இதில் இந்த லட்சிய நிலைமாற்றின்னு சொன்னால் இந்த கோவை எழுதலாமல் தெரிஞ்சால் மட்டும் போதும். இப்படிப்பட்ட கேள்வி எல்லாமே ஈஸியாக செய்யலாம். ஆகவே இந்த 14ஆவது கேள்விக்கு வோல்டேஜ் வந்து 220, மின்னோட்டம் வந்து 5 ஆம்பியரும் 4ஆவது விட வருதுனா இருக்கும். இப்போ வந்து 15ஆம் கேள்வியை பார்க்க போகிறோம். 15ஆம் கேள்வி வந்து ஒரு கிடை சுழல் மேசை மேற்பரப்பில் வைக்கப்பட்டுள்ள ஒரு சிறிய நாணயத்துக்கும் மேற்பரப்புக்கும் இடையில் உள்ள நிலையில் உராய்வு குணகம் 0.6 ஆகும். சுழல் மேசையின் சுழல்கதி 30 RPM ஆகும். சுழல் மேசையின் மையத்திலிருந்து நாணயம் வலிக்கு செல்லாத உயர்ந்தபட்ச தூரம் யாதுன்றது கேள்வி. ரைட், இது வந்து நார்மலாக வந்து ஒரு வட்டையக்கம் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி உண்டு. அதாவது அந்த மேசை வந்து ஒரு குறிப்பிட்ட கோணக்கதியில் சுற்றி கொண்டிருக்கு. அதாவது 30 RPM என்ற கோணக்கதியில் சுற்றி கொண்டிருக்கு. அந்த 30 RPM நம்ம ரைட் செகண்ட் -1க்கு மாற்றினோம்னா 3 ரைட் செகண்ட் -1 வரும். ஓகே, அது இந்த மாற்றிருக்கு. 3 ரைட் செகண்ட் -1 வரும். டிக்கெட். அப்போ இந்த இப்படிப்பட்ட ஒரு கோணக்கதியோடு இந்த மேசை வந்து சுற்றி கொண்டிருக்கு. படத்தில் காட்டமாக சுற்றி கொண்டிருக்கு. இப்போ அதில் நாணயத்தை வந்து வலிக்கு செல்லாத உயர்ந்தபட்ச தூரம் என்னன்றது கேள்வி. இப்போ இந்த நாணயத்தை இப்படி யோசிங்க. இந்த நாணயத்தை கொண்டு மையத்தில் வைக்க முடியாது, வழுக்குமா? வழுக்காது. ரைட். அப்போ இங்கே மையத்தில் வைக்கக்குள்ள வழுக்காது. இந்த மையத்தோட கொஞ்சம் தள்ளி வச்சோம்னா வழுக்க எத்தனிக்கும். இப்படி தள்ளி 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 போக்குள்ள எந்த இடத்தை வைக்கக்குள்ள அது வழுக்கும் என்றதான் கேள்வி. அதாவது வழுக்கு செல்லாதவாறு இருக்கக்கூடிய உயர்ந்தபட்ச தூரம். ஸோ மையத்தில் வைக்கக்குள்ள வழுக்காதுண்டா அங்கால வைக்கக்குள்ள கொஞ்சம் வழுக்கு எத்தனிக்கும், அங்கால வைக்கக்குள்ள கொஞ்சம் கூட எத்தனிக்கும். அப்படி எவ்வளவு மேக்சிமம் தூரத்தில் வைக்கக்குள்ள அது வழுக்கும் என்றால் கேள்வி. அதாவது வழுக்கி செல்லாதவாறு இருக்கிறதுக்கு உயர்ந்தபட்ச தூரம். ரைட் தானே? ரைட். இப்போ இது வந்து மேலேருந்து பார்க்குற பாயிண்ட் ஆஃப் வியூ. மேசை சுத்தக்குள்ள அந்த மேசையில் மேலேருந்து இப்படி பார்த்தோம்னா பிறகு பொருள் இருக்குது, குறிப்பிட்ட கோணக்கையோட சுற்றுது அந்த மேசை. அந்த பொருளை வந்து கட்டாயம் மையத்தை நோக்கி விசைதாக்கும். என்ன விஷயம் இருக்கும்? அது உராய் விசையாக இருக்குது. ரைட். இந்த இப்போ இதை சைட்டாக பார்த்தோம்னா படமும் பிறகு இதான அந்த மேசை. இந்த இது
ஒரு குறிப்பிட்ட ஆரண்ட தூரத்தில் இருக்குன்னு நான் எடுக்கிறேன். இந்த ஆரண்ட நான் எடுக்கிறேன். இதான் உயர்ந்தபட்ச தூரமாக இருக்கும், ரைட்? ஸோ அந்த உயர்ந்தபட்ச தூரத்தில் இருக்கக்குள்ள அது எப்படிப்பட்ட உராய்வு தாக்கும்? எல்லா உராய்வு, அதாவது உயர்ந்தபட்ச தூரத்தில் இருக்கக்குள்ள அடுத்த கட்டம் பழுக்க போகுது. அதில் தாக்க உராய்வு எப்படி இருக்கும்? மேக்ஸிமமாக இருக்கும். அது என்ன உராய்வியாக இருக்கும்? எல்லா உராய்வியாக இருக்கும். அந்த விஷயம் விளங்கணும், ரைட்? பாருங்க வளர்ந்தப்ப இதான் மேசை, இதான் அந்த பொருள். இது வந்து எம்ஜி இவ்வளவுமே குறிக்கிறது. இதான் வந்து தாக்குற உராய்வியாக இருக்குது. இப்போ நான் என்ன போகிறேன்டா, நான் ஆரண்டு இதை குறிச்சிருக்கேன், அது பிரச்சனை இல்லை, ரைட்? இப்போ இந்த இடத்துல தாக்குற உராய்விசை என்ன? எல்லா உராய்விசை இருக்கணும். மேக்ஸிமம் இது பிற வளர்க்க போகுது. ஆகவே இப்போ நான் மையத்தை நோக்கி F7 போட்டு விடுறேன், விட மையத்தை நோக்கி F7 போடுறேன். F வந்து என்ன விஷயம் இருக்கும்? எல்லா உராய்விசையாக இருக்கும். அதனால் μmg போடுறேன். m × a வட்டேகம் தானே. ஆறு முடுக்கு ரெண்டு சமமாக எழுதலாம். ஒன்று v வர்க்க திங்கள் ஆர் அல்லது ஆர் ஒமேகா வர்க்கம். நான் ஆர் ஒமேகா வர்க்கத்தை எழுதுறேன். ஒமேகா தான் இருக்கல்லோ, எழுதுறேன். நீட்டாக சமன்பாடில் கணியங்களை பிரதிட்டுனுண்டா எனக்கு ஆர் வந்து 40 சென்டிமீட்டர் வருது. அதாவது இந்த 40 சென்டிமீட்டரில் இருக்கக்குள்ளால் அதில் அந்த எல்லா உராய்விசை தொழிற்படும். அதை விட கொஞ்சம் தள்ளி வச்சிங்கண்டா, பின்னுக்கு வச்சிங்கண்டா அது வலிக்கிறேன். 40 அது மேக்ஸிமம் உயர்ந்தபட்ச தூரமாக இருக்குமென்றான் கதை. இவ்வளோ விஷயம், ரைட்? அப்போ அது எப்படி பார்த்தோம்னு சொன்னால் வந்து 15வது கேள்விக்கு 40 சென்டிமீட்டர் 4வது விட வருத்தமாக இருக்குது. இப்போ வந்து 11வது கேள்வியை பார்க்க போகிறோம். வெவ்வேறு திரவியங்களால் செய்யப்பட்டனவும் முறையே 10 கிலோகிராம் 5 கிலோகிராம் திணை உள்ளதுமான ஏபி எனும் இருபட்டிகள் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு கரடான கிடைமேற்பரப்பின் மீது வைக்கப்பட்டுள்ளன. பெட்டி ஏயிற்கும் மேற்பரப்புக்கும் இடையில் உள்ள இயக்கப்பாட்டு உராய்வு குணகம் தசமஞ்சு ஆகும். பெட்டி ஏயிற்கு ஒரு கிடைவிசை 100 நியூட்டன் பிரயோகிக்கப்படும் போது பெட்டி ஏயிற்கும் பிக்கும் இடையிலான மறுதாக்க விசை 40 நியூட்டன் ஆகும். பெட்டி பியிற்கும் கிடைமேற்பரப்புக்கும் இடையில் உள்ள இயக்கப்பாட்டு உராய்வு குணம் என்னன்றது கேள்வி, ரைட்? இதில் வந்து நீட்டாக படத்தில் குறிச்சிருக்கு. இதாமது ஏண்ட பட்டி 10 கிலோகிராம், இது பி ஏண்ட பட்டி 5 கிலோகிராம். நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் 100 நியூட்டன் ஒரு விசையை கொடுக்குறோம். இப்படி கொடுக்கக்குள்ள இந்த ரெண்டு பட்டியலுக்கும் இடையிலான மறுதாக்க விசை வந்து 40 நியூட்டன் தரவுல தராங்க. இவ்வளோ விஷயம். இதுவும் உராய்வுடைய மேற்பரப்பு தான், இதுவும் உராய்வுடைய மேற்பரப்பு தான். ரெண்டு உராய்வு உடைய மேற்பரப்புகள். பட் இதில் உராய்வு குணம் வேறு. இந்த ரெண்டுக்குமான உராய்வு குணகம் இந்த ரெண்டும் வேறு வேறு பெருமானங்கள் இருக்க போகுது. ஸோ அதான் கேள்வியாக கேட்டிருக்காங்க, ரைட்? இப்போ நம்ம எடுத்தோடனே வந்து இந்த ஏண்ட பட்டிக்கு வந்து ஏண்ட பட்டி இயங்க போகுது. ஏன் இங்கே 100 இங்கே 40 நியூட்டன் கட்டாயம் இந்த பக்கம் இயங்க போகுது. நம்ம இந்த இருக்க 50 நியூட்டன் வந்து ஃபஸ்ட் கணிக்கணும். ஏன் இது உராய்வுடைய மேற்பரப்பு கட்டாயம் உராய்வு தான். அதுக்கு தானே இந்த போட்டிருக்கு சமன்பாடு. ஸோ F7 மியூ வந்து தசமஞ்சு கேள்வியே தராங்க. ஸோ தசமஞ்சு அதில் 10 கிலோகிராம் தானே, ஆகவே 100 நியூட்டனாக இருக்கும். உராய்வு வந்து 50 நியூட்டன். ஆகவே இந்த ஏ என்ற பட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம 100 நியூட்டன் நம்ம கொடுக்குறோம். இந்த ஏ என்ற பி என்ற பட்டிக்கு இடையில் வந்து 40 நியூட்டன் மறுதாக்கு விசை இடப்பக்கம் தாக்கும். அதே நேரம் உராய்வு விசையும் இயங்குறதுக்கு எதிர்ப்பக்கமாக தாக்கும், ரைட்? மொத்தமாக 90 நியூட்டன் வந்து இந்த பக்கம் 100 நியூட்டன் வலப்பக்கம் தாக்க போகுது. ஆகவே இப்போ ஒரு விளைவுளி சொண்டு ஏ என்ற பட்டியில் தொலைப்பட போகுது. ஸோ கட்டாயம் அதுக்கு என்ன இருக்கும்? ஒரு ஆர்முடல் இருக்குது. அதுக்கு தானே இந்த கீழே கணிச்சு காட்டி இருக்கு. அந்த ஏ என்ற பட்டிக்கு வலன் நோக்கி F7 போட்டிருக்கு, ரைட்? ஸோ போட்டோம்னு சொன்னால் வலப்பக்கம் விளைவுளிசை 10 நியூட்டன், திணி வந்து 10ன்றதுனால F7 போட்டோம்னா அது ஆர்முடு வந்து ஒரு MS-2 வருது, ரைட்? இப்போ இந்த ரெண்டு பட்டி மோட்டோட தொட்டுக்கொண்டெல்லாம் இருக்குது. ஆகவே ஏ என்ற பட்டி என்ன ஆர்முடோட இயங்குதோ அதே ஆர்முடுகளோட தான் பி என்ற பட்டியும் இயங்கும். ஏன் ரெண்டு மோட்டோட தொட்டுக்கொண்டு இருக்கு. இப்போ நம்ம ஏ என்ற பட்டிக்கு ஆர்முட எவ்வளோ ஒன்று கண்டுபிடிச்சித்தோம்? ஒரு MS-1 கண்டுபிடிச்சித்தோம். ஆகவே பி என்ற பட்டிக்கு மேல் ஆர்முடல் இருக்கும், ஒரு MS-2 தான் இருக்குது, ரைட்? இப்போ இந்த பி என்ற பட்டிக்கு வந்து இதான் இந்த பி என்ற பட்டியில் படம். ஸோ அதில் சாக்கிற ஒரே ஒரு விசை இவர் பிடிச்சிருக்க என்ன 40 நியூட்டன். அதோட உராய்வு விசையும் தாக்க போகுது. நம்மளுக்கு தெரிஞ்சது 40 நியூட்டன், பட் உராய்வு விசையும் தாக்க போகுது. அது ரெண்டு விசையில் தாக்க போகுது மொத்தமாக. ஆகவே இப்போ இது ஆர்முடு தெரியும் தானே. இந்த பி என்ற பட்டிக்கு நம்ம இந்த இயங்குற திசையில் F7 போட்டிருக்கேன். அது விலப்பக்கம் 40 - F2 தாக்குற உராய்வு விசை சமன் M வந்து 5ன்றதுனால × A வந்து 1 எப்படி எடுத்துனாம ரெண்டு பட்டியும் தொட்டுக்கொண்டு இருக்கு. இது ஆர்முடு 1, இது ஆர்முடு 1 தான் இருக்குது. ஓகே, அப்படி போட்டோம்னா இதில் தாக்குற உராய்வு விசை வந்து 35 வருது. நம்ம அடுத்து என்ன தெரியும்? F7 μr, ரைட்? அப்போ உராய்வு விசை வந்து 35, மியூ வந்து தெரியா, அதுதான் கேள்வி. ஆர் வந்து 50, 5 கிலோகிராம் நம்ம இருக்குது. அதிலிருந்து இதில் உராய்வு குணம் தசமங்கள் வேறு, ரைட்? இந்த கேள்வி செய்யக்குள்ள வந்து சில இடங்களில் பிளவிட வாய்ப்பு இருக்குது. முதலாவது எங்கே பிளவிடுவோம்னு சொன்னால் இந்த படத்தை போட்டுட்டு இந்த 100 40 கண்டோடனே டிரெக்டாக இதில் தாக்குற விளைவுலிசை 60 எடுக்க வாய்ப்பு இருக்குது. உராய்வு விசை ஒன்று இருக்குண்டு நம்மளா தெரியும். பட் அந்த ஸ்பீடாக செய்யக்குள்ள வந்து இந்த டக்குன்னு விளைவுலிசை வந்து 60 நியூட்டன் போட்டு செஞ்சோம்னா வேறு விட வரும். அது கண்டுபிட ஒன்று இருக்கும் கட்டாயம் இந்த கேள்வியில், ரைட்? அது ஒரு பிரச்சனை. ஸோ அப்படி சில பல கவலையின பிள்ளைகளை விட வாய்ப்பு இருக்குது. பட் இவ்வளோதான் பேசிக்கான ஐடியா. ஆகவே 16வது கேள்விக்கு தசமேழு முதலாவது விடையாக இருக்குது. இப்போ வந்து 17வது கேள்வியை பற்றி பார்க்க போகிறோம். 17வது கேள்வி வந்து
ஒரு குறித்த வெப்பநிலையில் மில்லிமீட்டர் வாசிப்புகள் 5 மில்லிமீட்டர் வரைக்கும் செம்மையாக இருக்குமாறு ஒரு அளவீட்டை பெறுவதற்கு ஒரு உருக்கு மீட்டர் கோல் பயன்படுத்த வேண்டி உள்ளது. அளக்கும்போது அனுமதிக்கத்தக்க உயர்ந்தபட்ச வெப்பநிலை மாறல் என்னன்றது கேள்வி அல்ஃபாடு பெருமானம், அதாவது ஏகபரிமாண விரிகைத்திறன் பெருமானம் தந்திருக்கு. ரைட், இந்த கேள்வி இருக்க பார்த்தோம்னு சொன்னால் என்னென்னா, ஒரு மீட்டர் கோல் ஒன்று இருக்குது. அந்த மீட்டர் கோல் இருக்கிற மிகச்சிறிய அளவோட என்ன இருக்கும்? 1 மில்லிமீட்டராக இருக்குது. ஸோ அது அந்த படத்தில் குறிச்சிருக்கு. ஒரு மிகச்சிறிய அளவோட 1 மில்லிமீட்டராக இருக்குது. இப்போ இந்த மீட்டர் கோலை எந்த வெப்பநிலையில் தயாரித்தாங்களோ அதிலே வச்சு பயன்படுத்தணுமெண்டா ஒரு எந்த விதமான பிரச்சனையும் வராது. உருக்கு மீட்டர் கோல். ரைட், ஸோ வெப்பநிலை கூடின ஒரு இடத்துக்கு போனோம்னா அது கொஞ்சம் விரிய பார்க்கும். அப்போ அடுத்தடுத்த மில்லிமீட்டர்களுக்கு இடையிலான தூரம் என்ன செய்ய பார்க்கும்? கொஞ்சம் கூட பார்க்கும். உண்மையான 1 மில்லிமீட்டரை விட வெப்பநிலை கூடின இடத்தை நீங்கள் அளந்தீங்கன்னா வாரம் அந்த 1 மில்லிமீட்டர் பெருசாக இருக்கும், விரிஞ்சிடும். அதே நேரம் வெப்பநிலை குறைவாக இருக்கிற இடத்த ஒன்று அளந்தீங்கன்னா வெப்பநிலை 2 கோடுகளுக்கு இடைவெளி ஒரிஜினலை விட குறைவாக இருக்குது. இவ்வளோதான் நடக்க போகுது. அப்படி வெப்பநிலை மாறல் இருக்கக்குள்ள எவ்வளவு மேக்ஸிமம் வலு வரணுமா? 5^10⁵ வரைக்கும் செம்மையாக இருக்கணும்ன்றா அதில் ஏற்படக்கூடிய மேக்ஸிமம் வலுவை என்ன இருக்கணும்? அந்த 5^10⁵ இருக்கணும். அதாவது அடுத்தடுத்த குறிகளுக்கு இடையிலான தூரம் 1 மில்லிமீட்டர். வெப்பநிலை கூடுறதுனால இது கூடும், வெப்பநிலை குறைஞ்சா இது 1 மில்லிமீட்டர் விட கொஞ்சம் குறையும். இப்படி அந்த குறையிற அந்த வீச்சு எவ்வளோ இருக்கணும்? 5^10⁵ மில்லிமீட்டராக இருக்கணும்னு தான் சொல்கிறான் கேள்வியில். அதனால தான் 5^10⁵ மில்லிமீட்டர் வரைக்கும் செம்மையாக இருக்குமாறு என்ன மீனிங்னு சொன்னால், வெப்பநிலை கூடினா அது கூடும், வெப்பநிலை குறைஞ்சா இது குறையும். அந்த குறையிற அந்த வீச்சு 5^10⁵ இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த அளவுக்கு அது செம்மையாக இருக்கும்ன்றான் கதை. ரைட், அப்போ இந்த 1 மில்லிமீட்டர் தான் அந்த விரிகிற சுருங்குற கதை நம்ம பார்க்க போகிறோம். 1 மில்லிமீட்டர்லாம் கூட போகுது, அடுத்த குறிகளுக்கு இடைப்பட்ட தூரம் தான் கூட போகுது. ஆகவே 1 மில்லிமீட்டர் தான் விரியணும். எவ்வளோ மேக்ஸிமம் விரியணும் அல்லது சுருங்கணும். அப்போ நம்ம மாறுதல் கதைப்போம். இவ்வளோ 5^10⁵ செய்யும். ஸோ நம்மளுக்கு தெரியும் இந்த சமன்பாடு டெல்டா எல் சமன் எல் அல்ஃபா தீட்டா. இந்த டெல்டா எல் தான் என்ன? எவ்வளவு விரிய போது எவ்வளோ சுருங்க போகுதுன்னு சொல்கிற விஷயம். எவ்வளவு? 5^10⁵. ஆரம்ப நீளம் என்னவா இருக்கும்? 1 மில்லிமீட்டரில் இருந்து தான் அது கூட போகுது, குறைய போகுது. ஆக 1 மில்லிமீட்டர் தான் இருக்குது. கவனம், இதுவும் மில்லிமீட்டர்ன்றதுனால அலகு வெட்டுப்பற்றும் பிரச்சனை வராது. வேறு எதுவும் அலகுகள் இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி மாற்றி போட வேண்டி இருக்குது. சரி, அடுத்து அல்ஃபாட பெருமானம் அவன் கேள்வியே தந்திருக்கான். போட்டாச்சு 1^10⁵ இந்த தீட்டா கண்டமட இந்த தீட்டா 5 வருது. இந்த என்ன விளங்குதுண்டா, இந்த உருக்கு மீட்டர் கோலை தயாரித்த வெப்பநிலையை விட 5 கூடிச்சென்று சொன்னால் 5 கூடிச்சென்று சொன்னால் இந்த 1 மில்லிமீட்டர் இருக்கிறது கொஞ்சம் கூடும். எவ்வளோ வேலை கூடும்? அந்த 1 மில்லிமீட்டர் 5^10⁵ மில்லிமீட்டரால் கொஞ்சம் கூடும். வெப்பநிலை குறைஞ்சிச்சுன்னு சொன்னால் 5 வெப்பநிலை குறைஞ்சிச்சுன்னு சொன்னால் இந்த 1 மில்லிமீட்டர் அந்த வீச்சு குறையும். எவ்வளோ வேலை குறையும்? 5^10⁵ குறையும். அவ்வளோ விஷயம். ஆகவே அதன்படி இந்த 17 என்ன விட வருமெண்டா 5வது ஆன்சர் 5 என்று வரும்.